பண்ணேன் சார். இருப்பது உணர்வு மட்டும்தானே சார். நான் கேள்வி என்ன கேட்டிருக்கேன், நீங்க இப்ப என்ன பதில் சொல்றீங்க? கேள்வி என்ன? தங்கத்தை விட்டு காப்பையும் தங்கத்தையும் வேறு வேறு பிரிக்கிறதான்னு கேட்டீங்க சார். பிரிக்க முடியுமா, சேர்க்க முடியுமா? சரி, இந்த அனிஷா கேள்வியை சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிறதுலேயே பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த கேள்வியை கடைசியா நானே இந்த கைப்படையும் எழுதி போட்டேன். பயாசா எழுதியிருந்தாலும் திரும்ப கைப்படையும் எழுதி போட்டேன். நீங்க எல்லாரும் பிள்ளையான பதில பிள்ளையான விஷயத்தை சொல்லலை, யாருமே சொல்லலை. நாம பிள்ளையாவோட பதிவை போட்டுட்டோம், பிள்ளையா சொல்லிட்டோம்ன்றெல்லாம் நீங்க நினைக்க தேவையில்லை. உங்களோட அறிவோட தகமைக்கு எப்ப நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்களோட அறிவுக்கு தகமைக்கு எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்ட விளங்கின பதிலத்தை நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. சிலாக்கள் கொஞ்சம் விஷயத்தோட சொல்லியிருக்கிறீங்க, சிலாக்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க, சிலாக்களோட பதில் வரவே இல்லை, சிலாக்கள் பதில் சொல்லியிருக்கே தேவையில்லை, சும்மாவே இருந்திருக்கலாம். யார் யாருன்னெல்லாம் குறிப்பிடலை. ஆனா மொத்தத்துல கேள்வியை விளங்கி இந்த கேள்விக்கு நேரடியா இந்த பதில் கொடுக்கலாம் என்று ஆழமா போய் நின்று ஆழமா நின்று இதுக்கு என்ன பதில், என்ன கேள்வி என்று சரியான புரிதல் எடுத்து நேரடியான பதில, அதுவும் லேச தரக்கூடிய ஒரு பதில யாரும் எதிரல. கேள்வி என்னடா, தங்கத்தோட மாலையை, தங்கத்தில இருந்து மாலையை பிரிக்கலாம், தங்கத்தோட மாலையை சேர்க்கல, ஏன்? அவ்வளவுதான் கேள்வி விளங்குதா? அதாவது தங்கத்திலிருந்தே மாலையை பிரிக்கையும் மேல, தங்கத்தோட மாலையை சேர்க்கையும் மேல. தங்கத்தை விட்டு மாலை பிரிப்படுற இடத்திலையும் இல்லை, தங்கத்தோட மாலையை சேர்க்கிற இடத்திலையும் மாலை இல்லை, ஏன்? இவ்வளவுதான் கேள்வி. ஆரிஃபா சிஸ்டர் சொன்னாங்க தங்கம் என்று உணர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அந்த பதிலத்தை நீங்க சொன்னீங்களா? உங்களோட பதில் என்ன? ஆரிஃபா சிஸ்டர் பதில் ஆரிஃபா சிஸ்டருக்கு, பானுட பதில் என்ன, அனிஷாட பதில் என்ன? உங்களோட அறிவு தகமைக்கு ஏனண்டா உங்களோட சிந்தனைகளை தூண்டுபடணும். நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்க, உங்களோட சிந்தனை எந்த அளவுக்கு தொழில்படுகிறது என்று சொல்லி இந்த விஷயத்துக்குள்ள நம்ம ஆழமா பார்க்கலாம். எல்லாருக்குமே ஆழமா சிந்திக்கிற இடம் வராது, எடுத்த உடனே வராது, வர முடியாது என்றும் இல்லை. ஆனா எல்லாரும் எழுதியிருக்கிற பதில் அவங்களோட அறிவு தகமைக்கு ஏற்ப பிள்ளையான பதிலும் இல்லை. நம்ம பிள்ளையாளிட்டோம் எல்லாம் இங்க யோசிக்க தேவையில்லை. நம்ம இன்னைக்கு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நம்மளோட அறிவு தகமைக்கு நம்மளோட புரிதலை வச்சு நம்மளோட சிந்தனை ஊடாக நம்ம ஒரு பதிலை சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ஏதோ எல்லாரும் சிந்தனை பண்ணிக்கிறீங்க, சிந்தனை பண்ணாம பதில் எழுதலை, சிந்திக்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கிறீங்க, சிந்திச்சிருக்கிறீங்க, இதுக்கு என்ன பதில் செல்லலாம் யோசிச்சிருக்கிறீங்க. மொத்தத்துல அறிவை பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா? சும்மா வச்சிருக்காம, சாம்பிராணி போடாம, நமக்கே நம்மளோட அறிவு உதவுது இல்லையா என்று யோசிக்காம பயன்படுத்தி இருக்கோம். அதிலே எல்லார பதிலும் சரி. ஆனா கேள்வி என்ன, ஏனுங்கிற கேள்வி. ஏன் சேர்க்கல, ஏன் பிரிக்கல? தங்கத்தோட ஏன் மாலையை பிரிக்கலா, தங்கத்தோட ஏன் மாலையை சேர்க்கலா? சொல்லுங்க சமீனா. நான் பதில் போடல, நான் சொல்றேன் வாயால. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அது அதுவாகவே தானே இருக்குது, சரியா? அப்ப தங்கம் வேற மாலை வேறன்னு பிரிக்கலாம். மாலைய செஞ்சதுக்கு எடுத்த பொருள் தான் தங்கம், தங்கத்தால செஞ்சது மாலை தான் வடிவமைப்பு. இது ரெண்டும் ஒன்றுக்கு இணைந்து தானே இருக்கும், அதனாலதான் இது பிரிக்கலான்றது. அப்படின்னா அது அதுவாகவே தான் இருக்கும். ஒரு சிலர் பதில் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அவ்வளவுக்கு ஒரு பந்திய எழுதாமே, அவ்வளவுக்கு ஒரு விபரமா பந்திய அவ்வளவு எழுதாம சும்மா நேரடியா எழுதலாம். அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு போக முடியலைங்கிற விஷயம் விளங்குது, அவ்வளவுதான். ஆனா இந்த அளவுக்கு அது வந்தது பெரிய விஷயம். இப்ப சிந்திக்கிற ஆற்றல்ங்கிறது இயல்பாக நம்மட
தூண்டல், நம்ம தூண்டி வரணும் நம்மகிட்ட. சிந்திப்பவர்கள் உண்டா, இதனை அவர்களுடைய கல்வில பூட்டா போற்றி. அப்ப அறியக்கூடிய ஆற்றல், அறியாத விஷயத்தை அந்த விளங்க வேண்டிய அது சம்பந்தப்பட்ட ஞான அறிவை பெற்றுக்கொள்ற ஆற்றல் எதை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்கு? சிந்திக்கிறத கொண்டு. சிந்தனை செய் தெளிவுபடும். சிந்திச்சாதான் தெளிவு ஏற்படும். சிந்தனை செய்கிற அந்த டைம்ல ஒரு தெளிவு ஒன்று ஏற்படும். சித்தத்தில் போராடி வெற்றி பெறும். அப்ப அதிகமாக குர்ஆன் வசனங்கள் சிந்திப்பவர்கள் உண்டா, நல்லுணர்ச்சி பெறுவோர் உண்டா என்று கேட்கிற காரணம் என்ன? மரசில வசனங்கள் சிந்திக்காத மனிதன் கால்நடைகளை விட கொடியவன், கேவலமானவன் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? இதான் சிந்தனைக்கு முதலிடம் கொடுக்கும். அந்த வகையில எல்லாரும் சிந்தனைக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீங்க, பதிவெல்லாம் போட்டிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. அவ்வளவுக்கு செல்ல தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுவோமே என்று யோசிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் லேசா சொல்லிக்கலாம். இப்பயும் minimum உங்களுக்கு இப்ப அதை விட இப்ப நேரில் இப்ப ரெக்கார்ட்ல இருக்கு, ரெக்கார்ட் பண்ணப்படுது. அதுக்காக ஒன்றையும் கைக்காம இல்லாம உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்க. ஏன்னா இது இன்னொரு 6 மாசத்துக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு பிறகு இதை கேட்கக்குள்ள அண்ணன் இப்படியா சொல்லியிருக்கோம், இப்படியே நாம சொல்லணும், இப்படியே விளங்கிருக்கணும். உங்களுக்கு உங்களோட அறிவை என்ன செஞ்சுக்கலாம், அறிவோட பக்குவத்தை, அறிவோட தகமை கூடியிருக்கிறத விளங்கிக் கொள்ளலாம். அறிவோ சிந்திக்கிறதால குறைஞ்சி போகாது, தகமை கூடியிருக்கா போகும். இப்ப கேள்வி என்ன விளங்கிட்டா, தங்கத்தோட மாலையை பிரிக்கையும் மேல சேர்க்கையும் மேல ஏன் என்றால் தங்கமாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பது தங்கம் தான். இருப்பது தங்கம் மட்டும்தான். இருப்பது தங்கம் மட்டும்தான் என்றெல்லாம் சொல்ற நீங்க இன்னும் கொஞ்சம் சரி, நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன். நீங்க சொல்ற பதில் ஏதாவது பிள்ளை அல்ல. ஏன்னா அப்படியெல்லாம் சிந்தனை பண்ணி அப்படியெல்லாம் பிடிச்சித்தான் நாங்களும் வந்தேன். இருப்பது நான் தான். அப்படி மண்டையை காய வச்சுட்டு நேத்துல இருந்து மண்டையை காய வச்சுட்டு வேற என்னத்துக்கு இருக்கு இந்த மண்டை? வேலை இல்லாதவன் மூளை, ஷைத்தான் செயற்படும் ஆலை. சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா அந்த மூளைய ஷைத்தான் வந்து என்ன செய்வானாம்? தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தருவானாம். தேவையில்லாத உட்காந்து சிந்தனையெல்லாம் போகும். அப்ப அதை விட்டு போட்டு இது தெரிய வேண்டிய, விளங்க வேண்டிய விஷயங்களுக்காக நாம் அந்த மூளையை பாவிச்சோம்டா, ஷைத்தாண்ட ஃபேக்டரிய, ஷைத்தாண்ட ஆளை என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஒரு தூணை கலட்டி ஒரு லொரியில ஏற்றி அவனையும் ஏற்றி வெளியே அனுப்பிட்டு போட்டோ மூல சந்தை எண்ணத்துக்காக என்று பயன்படுத்தலாம். அதான் வேலை இல்லாதவன் மூளை, ஷைத்தான் செயற்படும் ஆலை. ஆலை என்றால் தொழிற்சாலை, ஃபேக்டரி. அதனால இப்ப வேலை தானே. இப்ப அடிக்கடி இன்னும் கொஞ்சம் போக போக இன்னும் வரும் வேலைகள். உங்களுக்கு எங்க என்ன வேலை? சிந்தனைக்கு தான் வரும். வேற மற்ற வேலைகள் சிந்தனை தான் இங்க மெயின். அது தன்னை தங்கமாக மட்டும்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் மறக்க மாட்டேன். நான் கேட்கிற கேள்வியும் இன்னும் திரும்ப கேளுக்க. என்ன பாருங்க, திரும்ப இன்னும் கேட்க. தங்கத்தோட மாலையை சேர்க்கை இல்லாமையும் இருக்கு, தங்கத்தோட மாலையை பிரிக்க இல்லாமையும் இருக்கு. ஏன்? தங்கம் பிரிஞ்சு போன தானே, தங்கம் இருந்த மாதிரி சேர்க்க முடியாதது. ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிறது ஒன்றுதான். பிரிக்க முடியாது ஏன்னு சொன்னா ரெண்டாவதா ஒன்று இல்லை. அதுவும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட வந்த பதில்கள்ல இந்த பதில் எல்லாம் சேரும். சேர்க்கிறதும் பிரிக்கிறதும் நம்மட வஹ்மு இப்ப நம்ம மேலதிகமாக விளக்கம் எடுக்க போறோம். மேலதிகமா போற விளக்கம் இப்ப இன்னைக்கு கேள்வியில இப்ப நீங்க இன்னைக்கு யாரு அஸ்மினா சொன்னது கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் போங்களேன். இன்னும் ஒரு படி மேல ஏறி சிந்திக்கிறதுக்கு ஒரு இடம்பாடு இருக்கேன்டா. ஏன் விடுவான்? என்ன பலதுல ஒண்ட காண்றது, அதெல்லாம் விளக்கம். நான் கேள்விக்கு பதில் அதெல்லாம் விளக்கம். அதெல்லாம் நான் விளக்கம் ஒண்ணு மட்டும் தாரேன் நிறைய. மாலையோட தங்கத்தோட மாலையை ஏன் சேர்க்கையில் அமெரிக்கி, ஏன் தங்கத்திலிருந்து மாலையை பிரிக்கையில் அமெரிக்கி? இந்த உடல் இருந்தா தானே இந்த உணர்வு இருக்கிற மாதிரி. அதெல்லாம் சரி. தங்கம் இருந்தபடியே இருக்கு. அதுவும் சரி. மாலை தோற்றம், தோற்றம் சரி. கொஞ்சம் கொஞ்சமாங்க
லா இலாஹங்கிறது அந்த மாலைகள் இல்லை. பஸ்மினா அதெல்லாம் இப்ப விளக்கம் கேட்கல. இந்த இதை மட்டும் தங்கத்தையும் மாலையும் நினைவுக்கெடுங்க. தங்கத்தையும் மாலையும் உங்களோட நினைவுக்கெடுங்க. எடுத்து நினைவில் அப்படி தங்கத்தையும் மாலையும் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. வேற தங்கம் தங்கமாகத்தான் இருக்கு. ஓ தங்கத்தோட மாலை மாலை சேரலையா? தங்கம் எல்லாமே வரும். ஒரு ஆள் பேசுங்க முதல். பஸ்மினா சொல்லுங்க. பானு பேசுங்க. வீடியோல இருக்கிறவர்களுக்கு தான் முதலிடம். பானு பேசுங்க. தங்கம் இருந்தா தானே உஸ்தார் எல்லாமே பொருட்களா தெரியும். அதெல்லாம் இது இப்ப தங்கத்தோட இப்ப தங்கம் மட்டும்தான் இருக்கு என்றது நான் பிள்ளை என்று செல்லல. சரி, இப்ப தங்கத்தோட ஏன் மாலை சேர்க்கையில் அமெரிக்கி? ஏன்னா அது விலங்குல எப்படி எது தங்கம் வந்து பொருளா தெரியறதுனால அது தங்கத்தையும் பொருளையும் ஒன்றாக சேர்க்க முடியாது. அப்ப தங்கத்தில இருந்து மாலையை இப்ப பிரிச்சுட்டீங்களா? தங்கத்தில மாலையை வச்சுக்கிட்டே பதில் சொல்றீங்களா? இல்ல, தங்கத்துலதான் மாலையும் இருக்கு. அப்ப தங்கத்தோட மாலையை வச்சுக்கிட்டு தானே பதில் சொல்றீங்க. அப்படின்னா தங்கத்தோட மாலையை சேர்த்து வச்சுக்கிட்டு பதில் சொல்றீங்களா, பிரிச்சு வச்சுக்கிட்டு பதில் சொல்றீங்களா? சேர்த்து வச்சுதான். சேர்த்து வச்சுக்கிட்டு பதில் சொல்லக்குள்ள நீங்க தங்கத்தோட மாலையை சேர்த்திருக்கமா இல்லையா? இப்ப கேள்வி என்ன? சேர்க்கவும் இல்லாது பிரிக்கவும் இல்லாது ஏன்? ஆனா மாலையோ தங்கத்தோட மாலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அது சேரையும் இல்லை பிரிக்கையும் இல்லை. நல்லா விளங்குதா? இன்னும் கொஞ்சம் நுட்பமா போகணும் விளங்குதுவா? அறிவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவடையணும். அப்ப இப்ப தங்கத்தையும் மாலையும் என்ன செய்யுங்க? உங்களோட சிந்தனைக்கு எடுங்க, உங்களோட அறிவுல இப்ப எடுங்க. இப்ப அறிவுல அதை நினைச்சுக்கிட்டு ரைட்டா. இப்ப தங்கத்தோட மாலை சேரையும் இல்லை, தங்கத்திலிருந்து மாலை பிரியையும் இல்லை, ஆனா இல்லாமகையும் இல்லை. இல்லாமக்கலாம் இல்லாமக்கிட்ட ஒன்று பிரிச்சிட்டம் கொண்டு வந்துடும், இல்லாட்டி இல்லாமான ஒன்றை சேர்த்துட்டம் கொண்டு வந்துடும் இல்லையா? அப்ப இதுதான் அல்லாஹ்வை தவிர சிறுத்தி இல்லைங்கிற களிமா கரெக்டா உங்களோட கல்புல அந்த கருத்து குடிபடும். இதை சரியா எடுத்தீங்கல்ல, இதை சரியா இந்த உதாரணத்தை அறிவுல தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அல்லாஹ்வை தவிர சிறுத்தி இல்லைங்கிற களிமாட கருத்து கரெக்டா என்ன செய்யும், உள்ளது உணர்ற இடத்துக்கு வரும். அப்போ ஒரு பாட்டுல என்ன சொல்றாங்க? பூனாரம் பல உண்டு இல்லைன்னு சொல்லு. தங்கத்தை விட்டு பூனாரம் எல்லாத்தையும் வேற இடிஞ்சல் இல்லை. ஐநைக்கு தங்கத்தை விட்டு தங்கத்துல எல்லா பூனாரம் இருக்கணும் இல்லை. இருக்கிறதுக்கும் சேர்க்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு வசனம் நடக்குது. இல்லாம எப்படி எழுதிக்காக? பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருள் ஏது என்று சொல்லி போட்டு இந்த முடிக்கு வந்துட்டவா இன்னைக்கு சிந்திக்கிற வேலை இருக்கா? பொருட்கானோட சிந்தித்து பாருங்க. அப்ப எங்கேயும் சிந்திக்கிற விஷயம் ஒன்று இருக்கா? இன்னைக்கு இப்படி ஒருதான சொல்றது? பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருள் ஏது. பொருட்கானோடு சிந்தித்து பார். பொருட்கான் என்ற என்ன? இந்த பிரிச்சு சிந்திச்சு பாருங்க. அப்ப சிந்தனையில வச்சு தங்கத்தையும் பூனாரத்தையும் என்ன செய்யட்டான்? சிந்தனையில சிரிக்க சொல்றாங்க. என்னோட நேர்ல பிரிக்கலாம், சிந்தனையில என்ன செய்யலாம்? சிந்திக்கக்குள்ள பூனாரத்தையும் பொன்னையும் என்ன செய்யலாம்? பிரிச்சு பார்த்த உடனே எது பொருளா தெரியுது? எது பொருள் இல்லை என்று தெரியுது? சேர்க்கலாமா? சரிவா? அப்ப என்ன ஏன் சேர்க்கல, ஏன் பிரிக்கல? திரும்ப எடுங்க. பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருள் ஏது. பொருட்கானோடு சிந்தித்து பார். பிரிச்சு பொருட்கான் என்ன? பிரிச்சு அறிவிக்கிறது, பிரிக்கிறது. பிரிச்சு சிந்திச்சு பார், பொருட்கானோடு சிந்தி. அப்ப இப்ப நீங்க உங்களோட சிந்தனையில தங்கத்தையும் மாலையையும் பிரிங்க. சிந்தனையில பிரிச்சுட்டு எது பொருள்? தங்கம் பொருள். ரைட். மாலை
இப்ப நீங்க பொருட்கானோட சிந்திக்கலையா, பிரிச்சு சிந்திக்கலையா? பொருட்கானோட சிந்திக்க பாருங்க. அப்படி ஏதாவது பிரிச்சு சிந்திங்க. இப்ப நீங்க என்ன செய்ய, உங்களோட சிந்தையில பிரிங்க. இப்ப பிரிச்சுட்டு பொருள் எது, மாலை என்ன, பொருள் எது எதை எடுத்துட்டீங்க? அப்ப தங்கத்தை நீங்க பொருள் என்று எடுத்துட்டா நீங்க பிரிச்சு சிந்திக்கணும். பொருள் என்று சொல்லி தங்கத்தை எடுத்துட்டா மாலை என்ன எடுக்கணும்? என்ன இப்ப நீங்க தங்கத்தை தெளிவா வாங்க. அப்படி அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் இருங்க. தங்கத்தை பொருள் என்று எடுத்துட்டீங்க. ஒண்ட பொருள் என்று எடுத்தா ஒண்ட என்ன எடுக்கணும்? வடிவம் என்று வடிவம் எடுக்கிறது என்ன எடுக்கணும்? பிரிச்சு வைப்பா. இப்ப ஒன்றை வெள்ளை எடுத்துட்டீங்கன்னா ஒன்றை கருப்பன் எடுப்பீங்களா இல்லையா? பிரிச்சு சிந்திக்கிற அப்படித்தானே. அதே மாதிரி தங்கத்தை என்ன எடுத்துட்டோம், பொருள் எடுத்துட்டோம். அப்ப ஒசாதம் சொல்றாங்க பொன்னன்று பொருள் ஏது அப்படின்னா பொன் தான் பொருளா இருக்குன்னு சொல்றாங்க. எடுத்துட்டோம், அத பொருள் எடுத்துட்டோம். இப்ப பொருள் ஒன்றை எடுத்துட்டோம்டா மாலையை நாம என்ன எடுக்கணும்? பொருள் இல்லைன்னு எடுக்கணும். அதை சொன்னீங்களா? எவ்வளவு நேரம் பண்ணீங்க? இவ்வளவு இப்ப நேத்தையில எடுத்த நீங்க தங்கம் தான் பொருள், மாலை பொருள் இல்லை. அதுவும் ஒரு தனி வேறையா ஒரு பொருளா இருந்தா தானே சேர்க்கலாம், பிரிக்கலாம். இவ்வளவுதான். இப்ப சேர்க்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கணுமா, ஒரு பொருள் இருக்கணுமா? பிரிக்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கணுமா, ஒரு பொருள் இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன சொல்லி இருக்கணும்டா, தங்கம் பொருள், மாலை பொருள் இல்லை. அதுக்கா மாலை நீங்க இல்லைன்னா சொல்லிட்டோம், நாம இருக்கா சொல்லிட்டோம். அது பொருள் இல்லை. பொருளா இருந்தா தானே அதை தங்கத்தோட கொண்டு போய் சேர்க்கலாம். பொருளா இருந்தா தானே தங்கத்தோட பிரிக்கலாம். அப்படியே தான் அப்ப தங்கத்தோட மாலை என்று ஒரு பொருள் சேர்ந்திருக்கு. தங்கத்தோட தங்கத்திலிருந்து மாலை என்று சொல்லி ஒரு பொருள் என்ன செஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு. அப்படி மாலை தங்கத்திலிருந்து பிரிஞ்சு மாலை தங்கத்தோட சேர்ந்து அப்படி இருக்கா? அப்ப இன்னைக்கு இப்ப குறுக்கானோட சிந்திக்கிறவர் எப்படி அவர் சிந்தனையில தெளிவு வரணும்டா, தங்கம் இருக்கு ஆனா பொருள் எது? தங்கம். மாலை பொருள் இல்லை ஆனா இருக்கு. இப்ப எல்லா சிந்தனையும் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று சேர்ந்து எடுக்கும், இல்லாட்டி நீ சொல்றோம் பிரிஞ்சிட்டு எடுக்கும். இப்ப நகைக்கடைக்கு போய் இவ்வளவு காலத்துக்கு யாராவது ஒரு மாலை வாங்கிட்டு வந்திருக்காளா? நகைக்கடைக்கு போய் இவ்வளவு காலத்துக்கு யாராவது ஒரு மின்னி காப்பு வாங்கிட்டு வந்திருக்காளா? சரி, இனிமேலாவது யாராவது போய் காசை கொண்டு போய் ஒரு நகைக்கடையில மின்னி காப்பு வாங்கிட்டு வருவாளா? குகைக்குள்ள வச்சு தங்கத்தை உருக்குற தெரியுமா? அதுக்குள்ள குகைக்குள்ள கொண்டு போய் வச்சு மாலைய மின்னிய உருக்கி காப்பா செய்யலாமா? செய்யலாமா? என்ன விட்டுட்டா? குகைக்குள்ள கொண்டு போய் மாலைய மின்னிய மோதிரத்தில கொண்டு போய் வச்சு உருக்கி வேற ஒரு காப்பா செய்யலாமா? விளங்கல. புகையில அந்த தங்கத்தை கொண்டு போய் வைக்கிற அந்த பாத்திரம், தங்க அந்த நெருப்புக்குள்ள கொண்டு போய் வைப்பாடு, சின்ன ஒரு சட்டி மாதிரி, அதுதான் குகை. அதுக்குள்ள கொண்டு போய் மாலையை போட்டு மின்னிய போட்டு காப்பையெல்லாம் போட்டு உருக்கி ஒரு தோடு இல்லாட்டி வேற ஏதாவது ஒன்று செய்யலாமான்னு இருக்கு. அப்படி உருக்கி எங்கேயாவது யாராவது செஞ்சிருக்காளா இது வரைக்கும்? அந்த கொண்டு போன மாலையை போட்டு இருக்கலாம். அந்த மாலையும் இருக்கலாம். மாலை ஒரு பொருளே இல்லை, அதை கோயில்களோட வச்சு இருக்கலாமா? இதுதான் இங்க ஒரு மறுச்சி ஒன்று இருக்குவா? அதான் அதைத்தான் சொல்றேன். அந்த அளவுக்கு தெளிவாக அறியும். குகைக்குள்ள வச்சு உருக்குறதும் தங்கம் தான், அந்த உருக்குப்படுறதும் தங்கம் தான், திரும்ப காப்பண்டு வாரதும் தங்கம் தான். அங்க மாலை உருக்குப்படுறதுக்கோ மின்னி உருக்குப்படுறதுக்கோ அதெல்லாம் ஒரு பொருள் ஒன்று அங்க போய் பற்றிக்கணுமே அதுக்குள்ள. தங்கம் தான் உருக்கப்பட்டு தங்கம் தான் வரும். அப்ப மாலையை காப்ப யாராவது இவ்வளவு காலத்துக்கு உருக்கிருக்காளா? அப்ப இதுல ஒரு மறுச்சி இருக்குவா நம்ம கிட்ட? அந்த மறுச்சியை நீக்கிறதுக்கு தான் இப்ப நான் இதை கொஞ்சம் சிந்திங்க. மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மறுச்சியே மறைக்கும் தெரியாது. நீங்க மாலையை பாக்குறீங்களா, தங்கத்தை பாக்குறீங்களா? பார்க்கக்கூட
மாலை தெரியாதுங்க. மாலை தெரியறதுக்கு அது ஒரு பொருளா? பொருள் இல்ல. கூடிப்படுகிறதா இதுல உள்ள நுட்பம்? அப்ப இன்னைக்கு சேர்க்கை இல்லாம பிரிக்க இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் சேர்க்கை இல்லாம இருக்கி, ஏன் பிரிக்க இல்லாம இருக்கி? தங்கம் பிரியாத தங்கமாவே இருக்கு. திரும்ப அந்த பதில் தான் பாத்தீங்களா? இவ்வளவு தெளிவுபடுத்தியும் ஏன் நீங்க கொஞ்சம் நுட்பத்தை பிடிங்களே? இவ்வளவு நல்ல தெளிவுபடுத்தல. இப்ப இன்னைக்கு என்ன பதில் வரணும்டா? சரியா? தங்கம் பொருள், மாலை பொருள் இல்லை. இப்ப நாம எப்பயும் ஒரு விஷயத்தை சிந்திக்கக்குள்ள கதிரை ஒரு பொருளாகவும் எடுக்கும், மரத்தையும் ஒரு பொருளா எடுக்கும், பிளாஸ்டிக்கையும் ஒரு பொருளா எடுக்கும், ஒரு கதிரை கிடக்கு பார்க்கும், கிளாஸையும் ஒரு பொருளா எடுக்கும், அந்த கண்ணாடி இருக்குன்னு பார்க்கும். புரிபடுதா நான் சொல்றேன்? இதை சொல்றேன் மறுச்சி அறிவு, மருண்ட புத்தி, தெளிவான அறிவு இல்லை. இப்ப மரத்தால செஞ்ச கதிரை கிடந்தா கதிரை என்ற ஒரு சாமம் கிடக்கா? இல்ல, மரம் தான். அதுக்காக கதிரை இல்லையா? இன்னைக்கு தெளிவா விளங்க வேண்டியது, மரத்தோட போய் கதிரை சேரையும் இல்லை, அந்த மரம் கதிரையாக மாறி ஒரு கதிரை வரையும் இல்லை. மரம் மரமாக இடிக்க கதிரை சேர்க்கிற பொருளும் இல்லை, பிரிக்கிற பொருளும் இல்லை. ஒரு நுட்பமான புரியுது, கொஞ்சம் ஆழமான புரியுது. இதுக்கு கொஞ்சம் பயன்படுத்தணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப உங்களுக்கு. இது கொஞ்சம் சிந்தனையில எடுத்து, இப்ப தங்கத்தை எடுத்து மாலையையும் எடுத்து ரெண்டையும் நீங்க உங்களோட சிந்தனையில பிரிங்க, பிரிச்சு போட்டு பாருங்க. இப்ப அந்த உங்களோட அறிவு செல்லும். மாலை பொருள் இல்லை, தங்கம் பொருள். அப்ப சேர்க்கிறேன்டாலும் பிரிக்கிறேன்டாலும் ரெண்டு பொருள் இருக்கும். அப்ப அந்த பொருளோட இந்த பொருளை கொண்டு போய் சேர்த்தோம். இப்ப பாலோட சீனியை சேர்த்தோம், சரியா இல்லையா? சீனியோட பாலை சேர்த்தோம், சரியா இல்லையா? இல்லையா? அப்ப இன்னைக்கு சரி, அப்ப பாலையும் சீனியையும் பிரிச்சோம், சரியா இல்லையா? ரெண்டு பொருள் இருந்து இரண்டையும் கொண்டு போய் சேர்த்தோம், ரெண்டு பொருளா இருந்து இரண்டையும் பிரிச்சோம். அப்ப பால்ல இருந்து சீனிய பிரிக்கலாம், பாலோட சீனியை சேர்க்கலாம். இப்ப சேர்க்கலாம், பிரிக்கலாம். இப்ப கேள்வி என்ன கேட்ட? தங்கத்தோட மாலைய சேர்க்கை மேலா, தங்கத்தோட மாலைய பிரிக்கை மேலா? ஏன்? இதுக்கு நேரடி பதில் என்ன? சேர்க்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் மாலை ஒரு பொருள் கிடையாது. தங்கம் பொருள் தான் எல்லாருக்கும் சாதாரண சின்ன பிள்ளைக்கும் தெரியும். அதுக்கு இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு உறவாட்டத்துல மீனக்கட்டு அந்த பதில சொல்லணுமா? சும்மா போய் இப்ப நகைக்கடைக்காரன் போய் கேட்டு பாருங்க, அவனே சொல்லுவான், தம்பி தங்கம் தான் பொருள். நான் அவன் மாலையா வாங்க வந்தீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, இல்ல நான் தங்கம் தான் வாங்க வந்தேன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் சிந்திப்பாங்க. மாலை எங்க இருக்கு உங்களை கடையிலேன்னு கேளுங்க, போய் உங்களை கடையில இங்க மாலை இருக்கு காட்டுங்க பார்ப்போம் மட்டும். என்னத்தை தொட்டு காட்டினாலும் தங்கத்தை தான் காட்டுவார், மாலையை காட்டுவாரா? அப்ப மாலை ஒரு பொருளா? மாலை தங்கத்தோட சேர்ந்திருக்கா? மாலை தங்கத்தை விட்டு பிரிஞ்சு வேறையா தட்டுல வந்து அந்த அழகா டிசைன தெரியுதா? ஒரு உருவம், ஒரு தோற்றம், அது பொருள் இல்லை. இந்த அளவுக்கும் அதுக்குள்ள போய் அறிவை கொஞ்சம் உற்று நுட்பமாகத்தான் எடுக்க சொல்லி சார் என்ன சொல்றாங்க. பூனாரம் பல உண்டுங்க, இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கலாம்டா? இன்னைக்கு பூனாரம் பல இல்லைன்னு காட்டியிருக்கலாம், காட்டி போட்டு என்ன செய்யலாம்? பொன் மட்டும்தான் பொருள் என்று சொல்லிக்கலாம். அப்படி சொல்றேன்டா களிமாவுல அல்லா மட்டும் இருக்கான்னு வந்திருக்குமா இல்லையா? அல்லா மட்டும் இருக்கான்னு சொன்னா போந்தேன். ஏன் அல்லா சிரிப்பு இல்லைன்னாங்கள ஒரு வசனம் வந்து. அப்ப ஏதோ அந்த சொல்ல கொண்டு அந்த களிமாவை கொண்டு ஒரு கருத்து உள்ளத்துல என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு? உணரப்பட வேண்டியிருக்கு. இப்ப நீ சொல்லி உணர்ந்த மாதிரி. ஏன்னா அதை நீங்க பௌதிகத்துக்கு கொண்டாந்து தங்கத்தை மாலையும் பிரிக்கையுமே இல்ல, பௌதிகத்துக்கு கொண்டாந்து தங்கத்து மாலையும் சேர்க்கையுமே இல்ல. ஏன்னா பிரிச்சாலும் அது ரெண்டு பொருள் இல்லை, சேர்த்தாலும் இன்னைக்கு ரெண்டு பொருள் இல்லை. அப்ப எப்பயாவது போயிட்டு மாலைய மின்னியெல்லாம் உருக்கி தங்கமா எடுத்துக்கிட்டு வாரம் என்று சரி நம்பலாமா? அப்ப அவன் உருக்க வச்சதும் உருக்கினதும் தங்கம் தான், கட்டியா திரும்ப இன்னறிக்கணும் தூக்கிட்டு வந்ததும் தங்கம் தான். அங்க மாலையும் மின்னியும் காப்பு உரிச்சா? நினைச்சா தங்கம் திரும்ப என்ன செய்யும்? அந்த வடிவத்துல வர மாறாதா? அப்ப தங்கத்தில அந்த மாலை மின்னி காப்பு என்கிற பூனாரம் பல உண்டு.
அது பொருளா உண்டு நாம நினைக்கும். நம்ம ஒரு மகிழ்ச்சி அறிவுல சிந்திக்கும். மாலைங்கிறது ஒரு பொருள், மின்னி என்கிறது ஒரு பொருள், காப்பு என்கிறது ஒரு பொருள் என்று செய்யறோம். அதை பொருளாக நம்ம நினைக்கமா இல்லையா? அந்த அதையும் பொருளா நினைச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறோம்? தங்கம் தான் இருக்கி, மாலை இல்லை என்று முடிவுக்கு வரும். இன்னொன்று, தங்கமும் இருக்கி கூட மாலையும் இருக்கி என்ற முடிவுக்கு வரும். இங்க நமக்கு சொல்ல வந்ததான் அல்ல, இங்க மாலை இல்லை என்று சொல்ல வரையும் இல்லை, தங்கத்தோட மாலை இருக்கென்று செல்ல வரையும் இல்லை. அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை, தங்கம் இல்லாம மாலை இல்லை. புரியுதா கருத்து? இப்ப மாலை மட்டும்தான் இருக்கேன் களிமா, மாலை இல்லை என்று செல்றதுக்கு களிமா வந்திருந்தா சிருட்டி இல்லை என்று சொல்லிக்குமா இல்லையா? இல்ல அல்லாஹ் மட்டும்தான் இருக்கானண்டா, அல்லாஹ் மட்டும் இருக்கான் என்று செல்ல வந்திருக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி முதல் அந்த அச்சர பிள்ளை இல்லாம உச்சரிங்க, இரண்டாவது அது விளங்கி அறிங்க என்று சொன்னேன். அப்ப சாதாரணமாக மேலோட்டமாக நாம சிந்திச்சு விளங்குற விஷயம் ஒன்று இல்ல, களிமாக்குள்ள ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. அப்படி விளங்கி அச்சர பிள்ளை இல்லாம உச்சரிச்சத்தை விளங்கி அறியக்குள்ள நமக்கு அதுல என்ன ஏற்படுகிறதுன்னா ஒரு கருத்து வரும். அந்த கருத்தை நாம உள்ளத்துல நழுவப்படாம பாதுகாத்தோம்டா களிமாட கருத்து நம்மளோட உள்ளத்துல என்ன செய்யும்? உணரப்படும். உணரப்படுற நேரத்தில இன்னும் நான் சொல்ற இந்த தெளிவு, இந்த புரிதல், இந்த அறிவு உங்களுக்கு இயல்பா வந்தாமே. அப்ப இப்ப இதுவரைக்கும் அதை வச்சு நாம எடுத்த முயற்சியில அமையலாக்கள் இருக்காக நான் சொல்லல, அமைஞ்சாக்கள் இருக்கான்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள நாம நிற்கும். இப்ப நான் தந்த புரிதலை நீங்க ஆழமா எடுத்தீங்கன்னா சிருட்டி என்கிறது என்ன, அல்லாஹ்ங்கிறது என்ன, அப்ப அல்லாஹ்வை விட்டு சிருட்டி இல்லைன்னா என்னத்தை இந்த கலிமா நமக்கு சொல்ல வருகுது என்ற ஒரு கல்பு தானா துறக்கும். சிந்தனை என்ன செய்யும்? இந்த கலிமாவை கொண்டே என்ன செய்யும்? கல்பு துறக்கப்பட்டு சிந்தனை தூண்டுபட்டு சிந்திக்கிற ஆற்றல் வரும். இப்ப நான் சின்ன விஷயம் விளங்கிட்டா? அப்ப இப்ப தங்கத்தில இருந்து தங்கத்தோட மாலைய சேர்க்கையும் இல்ல, தங்கத்தில இருந்து மாலைய பிரிக்கையும் இல்ல. ஏன்? மாலை பொருளை அவ்வளவுதான், அவ்வளவுதான் பதில். இந்த பதில் வரலையே, பதிவிளையாட்டு அமைச்ச மாலை பொருளே இல்லை, இவ்வளவுதான் பதில். ஏன் சேர்க்கலாம் இருக்கு? அது சேர்க்கிறதுக்கு மாலை பொருளா இருக்கணும், பிரிக்கிறதுக்கு மாலை பொருளா இருக்கணும். தங்கம் பொருள் தான். அந்த பதில் வரலவா? இனி எப்ப கேட்டாலும் இந்த பதில் வார மாதிரி கொஞ்சம் மைண்ட்ல என்ன செய்ய, உங்களோட உள்ளத்துல வச்சுக்கோங்க. இல்லாம களிமாட கருத்தை உணர்ற கல்வி வர. இது உதாரணம், நாம புரிதலுக்காக விளங்கிக் கொள்றதுக்காக நம்மளோட சிந்தனைய ஆழமாக நம்மளோட உள்ளத்துல துறக்கிறதுக்காக போடுற சாவி இது. அப்ப இப்ப களிமாட கருத்தை உள்ளத்தால உணரலாம், வெளியே காட்டையில. ஏன்? வெளியே கொண்டாந்து காட்டுறதுக்கு அதை பிடிக்கணும். செய்யலாமா? பௌதிகத்தை கொண்டாந்து பிரிச்சு சேர்த்து காட்டலாமா? அப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைங்கிற களிமா உள்ளத்தில கருத்தாக உணரப்படக்குள்ள அந்த உள்ளமை என்கிற அந்த பொருளாக யார் இருப்பான்? அல்லாஹ் இருப்பான். அவனோட கூட இருக்கிற சிருட்டி பொருளா இருக்குமா? அது பொருளா? இல்ல இல்ல. படைப்பு இப்ப படைச்சிருக்கான ஒன்று அந்த சொல்ற அந்த படைப்பு பொருளா? இப்ப நாம எதை இப்ப பொருளான்னு பார்த்து எதை பொருளை நினைச்சு எதை பொருளை வச்சுக்கிட்டு இருக்கோம்? மாலையை மின்னிய காப்பையில செஞ்சிருக்கோம், பொருளை வச்சிருக்கோம். அப்ப ஈனைக்கு அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று களிமா சொல்ல வந்த நோக்கம் என்னடா? அந்த என்ன அலையின் ஆக்கமே சிருட்டி. பாட்டு சொல்றாங்க, ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உள் என்ன தோற்றம்ங்க. அப்ப இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லைங்க. அப்ப இப்ப படைப்பொன்று இருக்கி என்று நாம இப்ப தங்கத்தோட மாலை ஒன்று இருக்கி என்று ஏன் முடிவு பண்றோம்?
அது ஒரு பொருளான எனக்கு தெரியல. மாலை எது மாலை மாலை. அதனால அல்லாஹ்வோட ஒரு படைப்பு இருக்கி, ஒரு சிருட்டி இருக்கி என்று நாம முடிவு பண்றோம். விளங்குதா இப்ப? அப்ப இன்னைக்கு என்ன செய்யறோம்? படைப்ப சிருட்டிய ஒரு தனி பொருளாக நினைக்கும். தங்கத்தோட இருக்கிற மாலைய தனி பொருளாக நினைக்கும். கரெக்டா இருக்கா? அப்ப தங்கத்தோட இருக்கிற மாலை தனிப்பொருளா, தங்கத்தோட இருக்கிற காப்பு தனிப்பொருளா, தங்கத்தோட இருக்கிற மின்னி தனிப்பொருளா? அதைத்தான் ஒசாது நமக்கு புரிய வைக்க, நம்மளோட மண்டையில தெளிவா ஏத்துறதுக்கு, நம்மளோட மண்டையில தெளிவா புரிய வச்சு இந்த கருத்தை நம்மளோட உள்ள உணர்றதுக்கு. இங்க பாருங்க, என்ன அழகா இருக்கா, பூனாரம் பல உண்டு இல்லைன்னு சொல்லுங்க. அந்த பூனாரத்தை பொருள் நீங்க இல்ல, இந்த பாட்டுல பூனாரம் பல உண்டு, பொன்னன்றி பொருள் ஏது, பொன் அன்றி பொருள் பொருள் என்று எதை காட்டுறா? பொண்ணத்தான் காட்டுறாங்க. அது பொருள் ஏது என்று கேள்வி கேட்டு இப்ப என்ன செய்யறாங்க? அந்த பொருள் பொன் தான் என்று முடிவெடுக்க சொல்றாங்க. அப்படி முடிவெடுக்கிறவர் அந்த பூனாரம் பல இருக்கிற, அது எப்படி இருக்கி, அது பொருள் இல்லாம இருக்கி என்கிற தெளிவூற்றுவாளா இல்லையா? இல்லாம இல்லை. அப்ப அதனால அங்கால சொல்றான், நீ பொருட்கான கொஞ்சம் சிந்திச்சுப்பார், பொருட்கானோடு சிந்தித்துப்பார், ஹக்கு வழியாகவும் சிந்தித்துப்பார், வகுமு தெளிவாகவும் சிந்தித்துப்பாருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்க சொல்றாங்க. இன்னைக்கு சிந்திச்சுதான் இந்த இதை தெளிவு காண சொல்றாங்கடா. நாம வளமையா இருக்கிற அறிவோட வளமையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நாம இதை புரிதலுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். வளமையா சிந்தனைக்கு இடம் கொடுத்தோன்னு இப்ப விளங்குதுவா? மாலை இருக்கண்டும் இல்லை, இல்லைண்டும் இல்லை. மாலை இருக்கிறதுக்கும் இல்லைன்னு சொல்றதுக்கும் மாலை என்ன இல்லை, அவ்வளவுதான். அப்ப இனி நாம மாலை இல்லை என்று சொன்னாலும் பிள்ளை, தங்கத்தோட மாலை என்று சொல்லி ஒன்று போய் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் பிள்ளை, தங்கத்துல இருந்து மாலை என்று சொல்லி ஒன்று பிரிஞ்சிட்டு இருந்தாலும் பிள்ளை, அது ஒட்டுறதுக்கும் பிரியறதுக்கும் ஈனைக்கு மாலை இல்லைன்னு இல்லை. ஆனா அது பொருள் இல்லை. இப்படி கொஞ்சம் நுட்பமா எடுத்தமண்டா இப்ப நமக்கு தெளிவா விளங்கும். நாம தங்கத்தோட மாலையை இல்லை என்று சொல்றதும் களிமட கருத்து இல்லை, தங்கமும் மாலையும் இருக்கென்று சொல்றதும் களிமட கருத்து இல்லை. நாம செல்ல வரணும் என்ன, தங்கம் இல்லாம மாலை இல்லை, தங்கத்தை தவிர மாலை இல்லை, தங்கத்தை தவிர மின்னி இல்லை, தங்கத்தை தவிர காப்பு இல்லை. அப்ப இப்ப காப்பு பூனாரம் பல உண்டு, பொன்னன்றி பொருள் ஏது, பொருட்கானோடு சிந்தித்துப்பார். இதை கொஞ்சம் ஆழமா பதிச்சுக்கங்க. அல்லாவை தவிர சிறுத்தி இல்லைங்கிற இந்த களிமாவை உங்களோட கல்புல நீங்க நான் என்று உணர்றது என்ன? பொருள். அந்த நான் என்கிற உணர்வை கொண்டு வெளிப்பட்டு வைக்கிற எல்லாமே அது உணர்ந்த தோற்றம், வடிவம், அதில் பொருள் இல்லை. நாம இப்ப அதைத்தான் பொருளை நினைக்கிறோம். அந்த நான் என்கிற அதை பொருளை நினைக்கவில்லை. அப்ப இந்த கருத்து உங்களோட உள்ளத்துல உணரப்பட்டா இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அந்த கருத்தை உள்ளத்துல நழுவாம பாதுகாக்கணும். அப்ப இப்ப நான் உங்களுக்கு புரிய வச்ச இந்த கருத்தை நழுவாம பாதுகாக்கணும். எந்த கட்டத்திலையும் நீங்க தங்கத்தை விட்டு காப்ப வேறையா சிந்திச்சிருக்கீங்க கூட, தங்கத்தோட காப்பை சேர்த்து சிந்திச்சிருக்கீங்க கூட, என்ன ரெண்டும் செஞ்சாலும் ரெண்டும் செருக்கலாம் வந்து முடியும். ஏனண்டா தங்கத்தோட நீங்க ஒரு ஒரு காப்ப மாலையை கொண்டு போய் செஞ்சிருக்கிறீங்க, இன்னொன்று இடிக்கண்டு சேர்த்து இருக்கிறீங்க, இந்த சேர்த்த குற்றம் வரும். தங்கத்தில இருந்து மாலையை பிரிச்சிருக்கிறீங்கன்னா வேறையா இன்னொன்று இடிக்கண்டு பிரிச்ச குற்றம் வரும். விளங்குதா? அப்ப இங்க இப்ப விளங்குதா? இப்ப விளங்குதா? அனிசாக்களுக்கு விளங்குதா? அப்ப நெட்வொர்க்ல விட்டு விட்டு வருது. ரைட்டா? அப்ப அது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. அப்ப இப்ப நாம நின்று நாம சிந்திச்ச நம்முடைய அறிவு ஒரு கட்டத்தோட நிக்கிங்கிறது புரிதலுக்கு வருதா? அப்ப இன்னும் நம்முடைய அறிவு சிந்தனையை செலுத்தினா, இன்னும் நம்முடைய அறிவு சிந்திச்சா, ஆழமாக சிந்திக்கிற போனா, இன்னும் நுட்பமான விஷயங்களை புரிகிற அளவுக்கு இன்னும் விதிக்க இல்லையா?
அப்ப அதுக்கு அதை சிந்திக்கு தெளிவு கண்டு அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு முக்கியம் சிந்தனை. சிந்திக்க தெரியாத மனிதனுக்கு கல்புட பூட்டும் துறக்கப்படாது, களிமாட கருத்தும் உணரப்படாது. அப்ப எல்லாத்துக்குமே இங்க முதல் நாம என்ன செய்யணும்? நாம பின்பற்றுவதற்கு முதல், ஏற்றுக்கொள்வதற்கு முதல், எவன் யாரு செய்தால் என்னுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும். இவன் சொல்ற சரியா பிள்ளையா, எப்படி சரி காண்ற, எப்படி பிழை காண்ற, நம்முடைய புத்திக்கு அமைதா? முக்தியை அறியா மூடனின் பக்தி புத்திய மீறுதடாக அவசரம். புத்திய மீறுதான் மடத்தனமாக பக்தி கொண்டு மடத்தனமாக போறது. அப்ப முதல் நம்ம என்ன செய்யணும்னா, மனிதன் என்ற அடிப்படையில இந்த மனித அறிவுக்கு சிந்தனைக்கு இடம் கொடுத்து அதை தெளிவு கண்டமண்டா. இப்ப ஒரு புரிதல் வந்துச்சா இல்லையா நமக்கு? அப்ப நாம இப்ப எல்லாரும் சேர்ந்து தங்கத்தோட மாலை இல்லை என்று முடிவெடுத்துட்டோம்பா, அப்படித்தான் எடுத்துட்டோமா? இடிக்கு என்று முடிவெடுத்தோமா? அப்ப மொத்தத்துல உண்டு பொருள், அது பொருள் இல்லை. பொருள் இல்லைன்னா மரம் அது தங்கத்தோட கூட சேர்ந்தும் இல்லை, தங்கத்தை விட்டு வேறையா பிரிந்தும் இல்லை. அப்ப அது தங்கம் தன்னில தன்னை உணர்ந்த ஒரு நாமம், ஒரு பெயர், ஒரு தோற்றம், ஒரு உருவமே அல்லாமல் அது பொருள் கிடையாது. அப்ப இனி அதை பிரிக்கையும் இல்லா, அதை சேர்க்கையும் இல்லை. இதை உணர்த்துறதுக்கு, இதை உங்களோட உள்ளத்துல நீங்க உணர்றதுக்கு தான் அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்ன? அரபு மக்களுக்கு அரபு சொன்ன களிமா. நம்மட தாய்ப்பாச தமிழா இருக்கிறதால நம்மட உள்ளம் தமிழ்ல தானே அதை விளங்கி கொள்ளணும். அதுக்காக நமக்கு தமிழ்ல தரப்பட்டிருக்கிறது அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை. இப்படி களிமா வந்திருக்கிற காரணம் அல்லாஹ் மட்டும் இருக்கான் என்று அல்லாவை தரிப்படுத்துறதுக்காக அல்ல, ஷிர்க் இல்லை என்று ஷிர்கியை நீக்கிறதுக்காகவும் அல்ல. அல்லாவை தவிர ஷிர்க் இல்லை என்று சொல்லி இந்த சொல்ல கொண்டு நான் இப்ப உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அந்த கருத்து உங்களோட உள்ளத்தில உணரப்படணும். இந்த உணர்ற இடத்துக்கு உங்களோட உள்ளம் வரும். இப்ப என்ன செய்யும்? உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் தெளிவா அமையும். உசாயிட இந்த பாட்டுமே என்ன செய்யும்? பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருள் ஏறி பொருட்கானோடு சிந்தித்துப்பார். நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார். கடல் கொண்ட அலை ஏது கடல் அன்றி பொருள் இல்லை கருத்தோடு சிந்தித்துப்பார்.